learn Tafsir of Quran with Fatima. Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. இன்னைக்கு நான் பார்க்க போகிற சூறா என்னென்னா சூறா அல் கௌசர். அல் கௌசர் அப்படின்னா எண்ணற்ற நன்மைகள் என்று பொருள் வரும். அப்படின்னா முடிவே இல்லாத நன்மைகள் என்று அர்த்தம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர் தடாகம் என்றும் பொருள் வரும். அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கௌசர் என்ற நீர் தடாகத்தில் உள்ள நீர் வந்து மிகவும் வெண்மையானதாகவும் அது மட்டும் இல்லாமல் சுவையில் அது தேனை விட மிகவும் இனிமையாகவும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறமா தாகமே வந்து ஏற்படாது, தாகம் வந்து அதுக்கப்புறமா ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சூறாவில் மொத்தம் 3 வசனம் இருக்கிறது. இது மக்கி, அதாவது மக்காவில் இருக்கப்பட்ட சூறா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். இன்னா அஹ்தைனாக்கல் கௌசர். இன்னா நிச்சயமாக, அஹ்தைனா அஹ்தைனா அப்படின்னா நாம் உமக்கு கொடுத்தோம், க அப்படின்னா உனக்கு, கனா உனக்கு சேர்த்து வரும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் உனக்கு கொடுத்தோம் அல் கௌசர், கௌசர் என்ற எண்ணற்ற நன்மைகளை நாம் உனக்கு கொடுத்தோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே சல்லினா சலாத்து, நீங்கள் தொழுது, எனவே நீங்கள் தொழுது, ரப்பிக்க உமது இரட்சகனை தொழுது, வன்ஹர் வா இன்னும் அன்ஹர் அறுப்பீராக, அதாவது குர்பானை கொடுத்து நீங்கள் அறுப்பீராக. இன்ன சானியக ஹுவல் அப்தர். இன்ன நிச்சயமாக, சானியக சானியா அப்படின்னா எதிரி, பகைவன், க அப்படின்னா உமது பகைவன். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உமது பகைவன் தான் ஹுவல் அப்தர், அவன் தான் அல் அப்தர் அப்படிங்கும்போது சந்ததியற்றவன். நிச்சயமாக உமது பகைவன் எவனோ அவன் தான் சந்ததியற்றவன்.